உதவியாலும் விசுவாசம் கூட ஒன்றை ஏற்படுத்தினாள். அதற்கு தி வெல்கம் என்று பெயரிட்டாள். அதன் திறப்பு விழா அன்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே இந்த வெல்கம் ஃபேக்டரியை பிரதிஷ்டை செய்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னையிலிருந்து உங்கள் பேர் சார்லஸ் கிடையாது, நீங்கள் ஏழைங்களும் கிடையாது. இனி உங்களை யாராவது துண்டுக்காரிங்கன்னு அழைத்தா நாங்கள் துண்டுக்காரிங்க கிடையாது, வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள்னு சொல்லுங்க. நீங்கள் யாரு? உங்கள் அடையாளம் என்ன? நாங்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்கள். காட்சி 4. 1895ஆம் ஆண்டு இந்தியாவில் கால் பதித்த அவர் தனது எஞ்சிய 55 வருட காலங்களையும் இந்தியாவுக்கு என்றே அர்ப்பணித்தார். முதலில் பெங்களூர் வந்தடைந்த ஏமி இங்கிலாந்திலிருந்து வந்திருந்த CMS மிஷனரியான தாமஸ் வாக்கர் அவர்களிடம் முறையாக தமிழை கற்று ஊழியம் செய்ய வேண்டும் என்பதற்காக திருநெல்வேலி மாவட்டத்தில் பண்ணைவிளை என்ற இடத்திற்கு வந்தார் ஏமி கார்மைக்கல். பிரைஸ் தி லார்ட். திருநெல்வேலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வெல்கம் ஏமி, உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். எனக்கும் உங்களை பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்தியாவுக்கு என்னை கொண்டு வந்த தேவாதி தேவனை நன்றியோடு துதிக்கிறேன். வாவ், இந்திய பெண்களோட உடையில் உங்களை பார்க்கிறதற்கு ரொம்ப அருமையா இருக்கிறது. எளிமையான ஆடம்பரமே இல்லாத இந்த தோற்றத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. தேங்க்யூ மிஸ்ஸஸ் வாக்கர். நான் இந்தியாவை ரொம்ப நேசிக்கிறேன். அவங்கள ஒருத்தியாகவே வாழ முடிவு பண்ணிட்டேன். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது என்னுடைய கருவிழிகள் நீல கலராக வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஜெபம் பண்ணேன். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல. அதுக்கு பின்னால இருந்த தேவனுக்கும் இப்போ எனக்கு புரியுது. ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் மாதிரியே பிரவுன் கலர் ஐஸ தேவன் எனக்கு தந்திருக்காங்க. இந்திய நாட்டுக்கு வந்து ஒரு இந்திய பொண்ணாகவே நான் வாழணும்னு தேவன் நான் பிறக்க முன்னமே தீர்மானித்து என்னை இந்தியர்கள்ல ஒருத்தியாகவே உருவாக்கி இருக்காங்க. என்னை முன்குறித்து அழைத்த தேவனுக்கு மட்டும்தான் நன்றி செலுத்தணும். மிஸ் ஏமி, இதை கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா பூரிப்பா இருக்கு. தேவன் உங்களை கொண்டு இந்த இடத்துல மகத்தான காரியங்களை செய்ய போகிறார் என்பதில் எங்களுக்கு முழு நிச்சயம் இருக்கிறது. நாங்களும் உங்களுக்கு மிக்க உறுதுணையாக இருப்போம். ஏமி, நீங்க இப்பவே இங்க கூட வந்து பண்ண வேலையில தங்கி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். ஏமியின் ஊழியங்களில் வாக்கரின் உதவி மிகப்பெரியது. அவர் ஏமிக்கு உறுதுணையாக இருந்து அவரை வழிநடத்தினார். தாமஸ் வாக்கர் மற்றும் திருமதி வாக்கருடன் இணைந்து ஏமி கார்மைக்கல் சுவிசேஷ முகாம்களை நடத்தினார். ஏமியிடம் வெளிப்பட்ட கிறிஸ்துவின் அன்பால் தொடப்பட்ட பொன்னம்மாள், செல்லம்மாள் மற்றும் தேவாயி இவர்களும் அவரோட ஊழியத்தில் இணைந்து கொண்டனர். அம்மா அம்மா, நான் எங்க போகலம்மா, நாங்க கொண்டு போய் விட்டுறாதீங்கம்மா. என்ன காரியம் செஞ்சுட்டு வந்திருக்க? உன்னை கோயிலுக்குன்னு நேர்ந்து விட்டாச்சு. அப்புறம் எப்படி நீங்க தப்பிச்சு வரலாம்? அவங்க கிட்ட இருந்து காசும் வாங்கியாச்சு. இப்ப அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு அங்க போக பிடிக்கலம்மா. நான் உங்க கூடயே இருந்துடுறேன். நான் உங்களை ரொம்ப தேடுவேம்மா. ரீனா, நீ இப்போ உடனே இங்க இருந்து கிளம்பி ஆகணும். போ வெளியே. அம்மா அம்மா. எடி பிரீனா, தப்பிச்சு ஓடலாம்னு நினைச்சியா? என்கிட்டயும் உன் வேலையை காட்டுற பத்தியா? உன்னை என்ன செய்ய போறேன்னு பாரு. இப்போ ஐயோ, என்னை விட்டுருங்க விட்டுருங்க. உன் கையிலையும் காலிலையும் சூடு போட்டு உன்னை சங்கிலியில கட்ட போறேன் பாரு. நீ அப்புறம் எப்படி தப்பிச்சு போறேன்னு நானும் பாக்குறேன். வேண்டாம் வேண்டாம், என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்க. என்ன பண்றீங்க நீங்க? இந்த சின்ன பிள்ளைய எங்க கூட்டிட்டு போறீங்க? ஏய், யாரு நீ? நீ தான் அந்த மிஸ்ஸி அம்மாவா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீ தான் அந்த ஏழை பல அனாதைகளுக்கு ஆதரவு கொடுக்குறியாமே. இப்போ எங்க விஷயத்திலையும் தலையிட வந்துட்டியா? ரொம்ப தலையிடாத, அது உனக்கு நல்லது இல்ல. என்கிட்டே கேள்வி கேட்கற அளவுக்கு உனக்கு தைரியமா? பேசாம வாயை மூடிட்டு இருந்துக்கோ. இது எங்களை சார்ந்த விஷயம். இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கோ. அம்மா, நீங்க ஊருக்கு புதுசுமா, அதனால நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியலம்மா. நம்ம இந்தியாவில் தேவதாசின்னு சொல்ற ஒரு முறை வழக்கத்துக்கு இருக்குமா. தேவதாசி முறையா? அப்படின்னா என்ன? எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். தேவதாசி அப்படின்னா கடவுளின் அடிமை அப்படின்னு அர்த்தம்.
கோவில் பணிகளுக்காகவும் சேவைகளுக்காகவும் சின்ன வயசுலயே பெண் பிள்ளைங்களை நேர்ந்து விட்டுருவாங்க. இவங்கெல்லாம் இறைவனுக்கு சேவை செய்ய பிறந்தவங்கன்னு சொல்லி கடவுளுக்கு அடுத்த ஸ்தானத்துல வச்சிருந்தாங்க. ஒரு காலத்துல ரொம்ப மதிப்பு மிக்கவங்களா தான் இருந்தாங்க. ஆனா இப்போதான் ஒரு சில ஒழுக்கமற்ற செயல்களுக்கு உட்படுத்தப்படுறாங்கம்மா. ஐயையோ, கேட்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கே. இந்த வழக்கத்துக்கு எதிர்ப்பு இருக்கதாமா செய்யுது. ஆனாலும் வறுமையிலும் மூட நம்பிக்கையிலும் இருக்கிற ஜனங்கள் காசு பணத்துக்காக தங்கள் வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளை கோயிலுக்கு கட்டி கொடுத்துறாங்கம்மா. துள்ளி குதித்து விளையாட வேண்டிய சின்ன வயசுல இந்த பிள்ளைகளை கூண்டுல அடைச்சு இப்படி சித்திரவதை செய்யறாங்களே. இன்னைக்கு பார்த்த இந்த சின்ன பிள்ளைக்கு 8 வயசு கூட இருக்காதுல்ல. அந்த பிள்ளை அவங்க அம்மாவை எவ்வளவு தேடும். அவ முகம்தான் என் கண்ணுக்கு முன்னாடியே வந்து நிக்குது. இவங்களை போல உள்ள எல்லா பிள்ளைகளையும் காப்பாற்றணும். இவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும். அவருடைய ரட்சிப்பை பற்றியும் அறிவிக்கணும். இதுதான் என் மேல விழுந்த கடமை. வாங்க, இப்பவே நம்ம போராட போலாம். போராட்டமா? எப்படிமா? இந்த ஆணாதிக்கம் நிறைந்த இந்த சமுதாயத்தை எதிர்த்து நம்மளால எப்படிமா போராட முடியும்? ஜெபம். ஜெபம்தான் நம்முடைய பெரிய ஆயுதம். இந்த இருள ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த பிள்ளைகளை மெய்யான ஒளியாம் இயேசு கிறிஸ்து கிட்ட அழைத்து வர ஜெபத்தால் மட்டும்தான் முடியும். எத்தனை பிள்ளைங்க இந்த சின்ன பொண்ணு மாதிரி கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்களோ. தேவனிடத்தில் கேட்போம். இப்படிப்பட்ட பிள்ளைங்களை மீட்க நமக்கு வழிகாட்டுவார். நிச்சயம் வெற்றி தருவார். இப்பவே ஜெபிக்கலாம். தேவன் நிச்சயம் அந்த சின்ன பொண்ணை மறுபடியும் நம்ம சந்திக்க செய்வார். அதுவரை அவளுக்காக ஜெபத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருப்போம். சரி, ஊழியத்துக்கு போக வேண்டிய நேரம் ஆச்சு. வாங்க கிளம்புவோம். காட்சி 6. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக காணப்பட்ட இந்த சமுதாய இழிநிலையிலிருந்து பெண் குழந்தைகளை காப்பாற்றும் உன்னதமான இந்த புனித ஊழியத்திற்கு ஏமி தன்னை முழுவதும் அர்ப்பணித்தார். ஏமியின் காத்திருப்பும் ஜபமும் வீண் போகவில்லை. தேவன் பதில் தர ஆரம்பித்தார். யார்மா நீ இந்த ராத்திரி நேரத்துல இப்படி தனியா ஓடி வந்திருக்க? நான் கோவில்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன். நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? அந்த ப்ளூ கலர் சேலை கட்டிட்டு அந்த வெள்ளைக்கார அம்மாட்ட என்னை கூட்டிட்டு போவீங்களா? எனது கோவில்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? நீ வந்தது தெரிஞ்சா என்னையும் உன்னையும் சேர்த்து கொண்டு போட்டுருவாங்களேம்மா. என்னை துரத்திட்டு வர்றவங்க என் பின்னாடி வராங்கம்மா. தயவு செய்து உதவி செய்யுங்கம்மா. சரி சரி, என் கூட வா. நான் உன்னை என் வீட்டில் கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கேன். அவங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் உன்னை ஏமி அம்மா கிட்ட போய் விட்டுறேன். எங்க போயிருப்பா? இந்த வழியா தானே வந்தா? உன்னை நம்பி அந்த குட்டியை விட்டது ரொம்ப தப்பா போச்சு. ராத்திரி ஆனாலே வாயை பிளந்துக்கிட்டு உறங்குறா. இப்படிதான் நடக்கும். அவ தப்பி ஓடாமல் என்ன பண்ணுவா? ஓய், என்னை திட்டுறதை விட்டுட்டு தப்பி ஓடினவளை கண்டுபிடிக்கிற வழியை பாரு. ஓய், எங்கேயுமே காணலையே. இந்த குட்டி எங்க போய் தொலைஞ்சிருப்பான்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம வந்த வழியில மறைஞ்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஓய் வாரும், திரும்பி போய் தேடுவோம். ரீனா, மிஸ்ஸி அம்மாட்ட போலாமா? உன்னை துரத்திட்டு வந்தவங்க போயிட்டாங்க. அம்மா அம்மா, என்னோட பிள்ளை கிடைச்சிட்டா. இத்தனை நாளா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னோட பிள்ளைய கர்த்தர் என்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் அப்பவே நினைச்சேன் இந்த கள்ளக்குட்டி பிள்ளை பிடிக்கிற மிஸ்ஸி கிட்ட தான் வந்திருப்பான்னு. பாரு, அவளை பாரு. இந்த வெள்ளைக்காரியை எப்படி அப்பி பிடிச்சிட்டு இருக்கான்னு பாரு. எடி பிரீனா, இங்க வாடி. தள்ளி நில்லுங்க. இவளை தொடக்கூடாது. இப்போ இவ என்னுடைய பொண்ணு. இவ இனிமே என் கூட தான் இருப்பா. ஊர் விட்டு ஊர் அந்த பொம்பளை உனக்கு இம்பிட்டு திமிரா. மரியாதையா பிரீனாவை விட்டுரு. பிரீனா இயேசு கிறிஸ்துவோட சொத்து. அவளை என்கிட்ட இருந்து உங்க யாராலும் பிரிக்க முடியாது. என்கிட்ட மோதாத மிஸ்ஸி. நாங்க யாருன்னு உனக்கு தெரியாது. நீங்க யாரா இருந்தாலும் சரி, அடைக்கலம் தேடி வந்த இந்த ஆதரவற்ற பிள்ளைய உங்ககிட்ட திரும்ப தர மாட்டேன். இத நான் சட்டப்படி சந்திக்க தயாராக இருக்கேன். கிளம்புங்க. இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எடி பிரீனா, இங்க வந்துருடி. அம்மா அம்மா, நான் போக மாட்டேம்மா. ஏய், பிள்ளை பிடிக்கிற மிஸ்ஸி இப்போ போறான். ஆனா திரும்பி வருவோம். உன்னை எங்க நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிற வரைக்கும் நாங்க ஒன்றும் ஓய மாட்டோம். பிரீனா என் செல்ல குட்டி. ஏசப்பா நம்ம கூட இருக்காங்க செல்லும். அவர் உன்னை பாதுகாப்பாரு. அவர் தான் உன்னை இங்க கொண்டு வந்திருக்காரு. நான் உனக்காக நிறைய நாள் ஜெபிச்சுட்டு இருந்தேன். இவங்களால உன்னை எதுவுமே செய்ய முடியாதுமா. இனிமே நீ இங்கேயே என் கூடவே இருந்துரு, சரியா?
எங்க அம்மா என்னை வேண்டான்னு துரத்தி தள்ளிட்டாங்க. இவங்களும் என்னை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்திட்டாங்க. ஆனா இயேசுசாமி எனக்கு உங்களை அம்மாவா தந்திருக்காங்க. இனி எனக்கு கவலையே இல்லை. உங்களை விட்டும் இயேசுசாமியை விட்டும் பிரியவே மாட்டேம்மா. காட்சி 7. ரீனாவை தொடர்ந்து பல